பாருங்க நம்ம மயில் ரெண்டும் எப்படி வீட்டு முன்னுக்கு நிற்கிதுங்கண்ணே. இவ்வளோ அழகாக வீட்டில் பாருங்க 2 கார் நிற்கிது. ஓனர் வீடு தானுங்குது. ஓனர் வீட்டு முன்னுக்கு உங்களுக்கு மயில் அவ்வளோ அழகாக ரெண்டுமே டெய்லியுமே வந்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி பாருங்க அவ்வளோ அழகாக நின்றுருக்குதுங்கண்ணே. பாருங்களேன் எப்படி தான் இருக்குதுங்கண்ணே. இதெல்லாம் நம்ம இயற்கையாக தானுங்க இந்த இடத்துக்கு வருதுங்க. நம்ம ஒன்றும் கூப்பிட்றது இல்லைங்க. சண்டை கட்டுறக்கு ரெடியில் இருக்கிறாங்க. நம்ம தோட்டத்து மயில் தேனுங்க. வெரி குட். எப்படிங்க சண்டை பார்த்தீங்களா? 2 கோவத்தில் இருக்குதுங்க. எவ்வளோ அழகாக சண்டை கட்டுச்சுன்னு பார்த்தீங்களா? டெய்லி இப்படி தண்ணி சண்டை கட்டிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வீட்டு முன்னுக்கே சண்டைக்கு வந்துட்டாங்க 2 பேர். இயற்கையாக தான் இருக்குதுங்க எல்லாமே. மயில் பாருங்க அவ்வளோ அழகாக சண்டை கட்டிகிட்டு இருக்குதுங்கண்ணே. முன்னாடி காட்டுக்குள்ளே தான் சண்டை கட்டுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னுக்கே வந்துட்டாங்க சண்டை கட்டுறதுக்கு. பாருங்களேன், கார் நிற்கிது. வீட்டு முன்னாடி பயம் இல்லாத சண்டை கட்டிகிட்டு இருக்குதுங்க. எவ்வளோ தைரியமாக இருக்குதுன்னு பாருங்க. மோதிக்கிறாங்க ஒன்றுக்கு 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்குள்ளே வீட்டிலேருந்து ஆள் வந்தாங்களா, கார்கார் வந்ததையும் பிரிஞ்சிட்டாங்க. பாருங்களேன் நீங்களும் 2 பக்கம் போயிட்டாங்க. எதுக்கும் பயக்காதுங்க. இங்கே ஒரு மயில் போயிடுச்சுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஓனர் வந்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மயில் வந்துடுச்சு. பாருங்க இந்த புதற்குள்ளே இருக்குது. வெளியே வருது பாருங்க. நம்ம தோட்டத்து மயில் தானுங்க 2மே. பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கரிகால் நிற்கிறா. இந்த மயில் வீட்டு முன்னுக்கு போயிட்டுருக்குதுங்க. விவசாயம்தான் பார்த்துட்ருக்குறேங்க. எல்லாம் தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்ததையும் ஒரு மயில் சண்டை ஒன்று பார்த்துங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுங்கண்ணே. சாயங்காலமான வந்துடுவாங்க. இங்கேயே கரியாளம் இருக்கிறானுங்க. ஓரளவுக்கு தேர்ந்துட்டா தேருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து. சரிங்க, நன்றிங்க. பார்த்து நம்ம பதிவெல்லாம் பிடிச்சிங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வீட்டுக்கார மதன்னு அங்கெல்லாம் தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னமோ பையத்தை கழிச்சா வந்துட்டு வரானுங்க.